தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 79வது நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் 79வது நினைவு நாளை முன்னிட்டு அவர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் அவர் மகாத்மா காந்தியின் 79வது நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மகாத்மா காந்தி அவர்களுடைய 79வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் மதவெறியை மாப்போம், குறிப்பாக மகாத்மாவை போற்றுவோம் என தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்களுடைய 79வது நினைவு நாளை முன்னிட்டு எழும்பூரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்த முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியினுடைய வலிமையை உலகுக்கு காட்டி ஒற்றுமை உணர்வு தலைக்க பாடுபட்டதால் கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டதும், மேலும் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் எனவும் தெரிவித்திருக்கிறார். மகாத்மாவை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்ட காந்தி பிறந்த நாளில் நமது காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அரசியல் ரீதியாக குறிப்பாக மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதில் மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என முதலமைச்சர் அவர்கள் அந்த புகைப்படத்தை, அதாவது இன்றைய தினம் 79வது நினைவு நாளை முன்னிட்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்த பின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.